நண்பர்களே, இப்பொழுது வரக்கூடிய எல்லா கார்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் ஓட்டுறதுக்குன்னு அவங்களே பிரத்யேகமாக ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் டாட்டில் இருக்கும். அது எல்லா புது கார்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே நம்ம ஃபாஸ்டேக்கை ஒட்டினாவே போதும். அதுவே எல்லா டோல்கேட்லேயும் நம்ம பாஸ் ஆகும்போது ஈஸியாக பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கேன் செஞ்சு அது மூலமாகவே பாஸ் ஆகிக்கும். இதுக்காக நம்ம தனியாக ஃபாஸ்டேக் வெளியில் தெரிகிற மாதிரியோ அல்லது இந்த சன்ஃபிலிம் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம்னா அதை கிழிச்சு விட்டோ அந்த மாதிரிலாம் ஒட்ட தேவையில்லை. நீங்கள் ஈவன் சன்ஃபிலிம் ஒட்டியிருந்தாலும் சரி, அது பிளாக் கலரோ அல்லது ஒயிட் கலரோ ஒட்டியிருந்தாலும் சரி, அதுக்குள்ளேயே நீங்கள் வெளியில் தெரியாத மாதிரி இன்விசிபிளாகவே நீங்கள் ஒட்டிக்கலாம். மொத்தத்தில் நம்ம ஃப்ரண்ட்டு மிரரில் ஃபாஸ்டேக் நம்ம ஒட்டியிருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோல்கேட்லேயும் அங்கே உள்ள ஸ்கேனர் நம்ம ஃபாஸ்டேக்கை ஈஸியாக ஸ்கேன் பண்ணிவிடும். நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணி போகலாம். ஈவன் தோ நீங்கள் அது நைட்டும் சரி பகல்லையும் சரி. ஒருவேளை உங்களுக்கு இது ஒட்டுறதுக்கு சந்தேகமாக இருக்குன்னா, நீங்கள் புது கார் வாங்குறீங்கன்னா அங்கேருந்து ஃபாஸ்டேக்கை நீங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு ஒட்டாதீங்க இனிஷியலாக. இது போல் நீங்கள் ரெண்டு தடவை நீங்கள் ஃபாஸ்டேக் டோல்கேட்டை பாஸ் பண்ணும்போது இது மாதிரி கையில் வச்சு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி தான் அதை ஒட்டணுன்ற அவசியம் கிடையாது. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை நீங்கள் ஃபாஸ்டேக்கை ஒட்டும் பொழுது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது தெரிஞ்சவங்களுக்கோ பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.